ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயினா அந்த தீ பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கி எரிஞ்சிருந்திருக்கும். ஹீரோயின் அம்மா வந்துட்டு அப்படியே பறந்து போய் அவளை பிடிச்சிருந்துருப்பாங்க. ஒரு வழியாக சேஃபாகவே லேண்ட் ஆயிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்திங்கன்னா கண் முழிக்கவே இல்லை. ஸோ இவங்களுக்கா ஒரு மாதிரி பயம் ஆயிடுது. அப்படியே அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்காங்களா, அப்போ தான் அவள் கண் முழிக்கிற அம்மான்ற மாதிரி சொல்லும்போது தான் அவங்களுக்கு உயிரே வருது. இதுக்கப்புறமா காரில் உட்காந்தா 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, நீ எங்கே தாம்மா இருந்த அப்படின்ட்டு. நான் மங்கோலியாவில் தாம்மா இருந்தேன். ஒரு பேரண்ட்ஸ் தான் என்னை தத்தெடுத்து வளர்த்தாங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணணும், அவங்களுக்கு என்ன பண்ணலான்ற மாதிரி கேட்கும்போது, அவங்களுக்கு ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி கொடுங்க அப்படின்னு. வீடா? நான் அவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டே கட்டி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நீ இங்கே ஸ்டே பண்ணியிருந்த அப்படின்னு. அதுவா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அட்ரஸே இல்லாத ஒரு இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்படின்னு. என்னம்மா சொல்கிற, அட்ரஸே இல்லாத இடத்துலையா ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்படின்னு. அப்படியே அந்த லவ் பேர்ட்ஸ் தான் காட்டுறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறதுனே தெரியாமல் ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது, அந்த பார்க்கில் இவங்க 2 பேரோட நேமை பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் வர முடியுங்களா அப்படின்னு. என்னடா நம்மளை கூப்பிட்றானுங்க அப்படின்ட்டு இவங்க வரும்போது, நாம்சனோட அம்மா பார்த்தீங்கன்னா ரெட் கார்பெட்டில் அப்படியே பயங்கர கெத்தாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே 2 ஆளை வர சொல்கிறாங்க. ஆளுக்கு ஒரு சூட்கேஸ் கொடுக்குறாங்க. இதில் வந்துட்டு 2 மில்லியன் அமௌண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை வச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள், நல்ல துணி வாங்கிக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, உங்கள் லைஃப்பை பிடிச்ச மாதிரி வாழுங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, யாரா இந்த அம்மா அப்படின்ட்டு. நான் தான் நாம்சனோட அம்மா. அவள் கஷ்டப்படுற காலத்தில் நீங்கள் வந்துட்டு அவளுக்கு ஒரு உதவியாக ஒரு ஆதரவாக இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி இக்கட்டான சூழ்நிலை தேவைப்பட்டாலுமே நீங்கள் கண்டிப்பாக வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இவனுங்க சூட்கேஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறானுங்காட்டி உண்மையான காசு தாண்டா, சரி வா நம்ம லாக்கரில் வைக்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடிட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறமா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. பாட்டிமாக்கு பார்த்தீங்கன்னா அவளை பார்க்கும்போது தன்னோட பேத்தி அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. ஸோ அப்படியே ஹக் பண்ணி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. நீ வந்து அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்லேருந்து நிறைய குழந்தைங்களை காப்பாற்றினதான் அம்மா சொன்னா, மூஞ்சியெல்லாம் பாரு ஒரே அழுக்காக இருக்குவா, பாட்டிமா நான் உன்னை குளிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த மாஸ்க்கை வச்சு அவன் சொல்லிகிட்டு இருக்கான், இது சாதாரண மாஸ்க்கு கிடையாது, எனக்கு என்னமோ இதுதான் ட்ரக்ஸ்ன்னு தோணுது. இந்த மாஸ்க்கை தண்ணியில் வந்து நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ட்ரக்ஸ் ஃபார்மேட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, இவனுக்கு வந்து ஹீரோயின் அம்மா கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி நீங்கள் வந்து என் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. சரின்ட்டு யதார்த்தமாக திரும்பி பார்த்தா இவங்க சீஃப் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்கை வந்து லைட்டாக டச் பண்ணி வாயில் வைக்கிறாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான், போங்க துப்புங்க அதை அப்படின்னு. அவரும் பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷமே வந்துட்டு வாயெல்லாம் க்ளீன் பண்ணிடுறாரு. ஏன்டா, அதை நான் டெஸ்ட் பண்ணி தானே பார்த்தேன், அது ட்ரக்காக இருக்க கூட வாய்ப்பு இல்லைல்ல அப்படின்னு. ஒருவேளை ட்ரக்காக இருந்துச்சுன்னா அது உங்கள் உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இதை பற்றி நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே ஃபுல்லாக தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எங்கிட்ட நாம்சனோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணை பார்க்கறதுக்கு அப்படியே கண் கலங்கி வந்துட்டு இருக்காப்புல. இவளும் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குற ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறா. ஸோ 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி பயங்கரமாக அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் தான் அன்றைக்கி உங்கள் கையை விட்டுட்டேன், அதனால தான் நான் தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு. அப்போல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்களா. பின்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களோட பிரதர் வராங்க. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் ட்வின்ஸாம்மா. எது எனக்கு ஒரு ட்வின் இருந்தானா அப்படின்ட்டு அவன் முழிக்கிற. இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்னோட பிரதர் தானே அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ண. அவனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். அவனுமே சொல்லிட்டு இருக்கான், சின்ன வயசில் நம்ம 2 பேரும் எவ்வளோ ஜாலியாக விளாண்டோம்ல, அந்த ஹைனாவை பார்க்கும்போது எனக்கு என்னோட சிஸ்டர் மாதிரி ஃபீல் ஆகலை, ஆனால் ஒன்றை பார்த்த உடனே எனக்கு ஒரு சிஸ்டர் ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹைனாவா, அவள் இப்போ எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து செம்ம டென்ஷனோட சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சியை ஜூம் பண்ணுறானுங்க. வாண்டட் லிஸ்ட்டில் இவளோட ஃபோட்டோலாம் ஒட்டியிருக்காங்க. இவளை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்க அப்படின்னா 200 மில்லியன் அமௌண்ட்லாம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு. இங்கிட்டு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டாலையா. ஸோ மங்கோலியாவில் இருக்கிற அவங்க அம்மா அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் என்னோட சொந்த அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு. இங்கிட்டு பாட்டிமாவை காட்டுறாங்க. அவங்களோட பையனை கூப்பிட்டுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. இவருக்கு 40 வயசு ஆகுதாம்மா. ஆனால் எப்போ பார்த்தாலும் சோம்பேறித்தனமாக தூங்கிட்டே இருக்காராம்மா. இவனுக்கு என்னதாம்மா பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும்போது இவங்களும் கேட்குறாங்க, ஏதாவது உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியுதா அப்படின்னு. நான் பெட்டை விட்டு எந்திரிச்சேன் அப்படின்னா என் உடம்பே ஏதோ வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, நான் என்னமோ தூங்குறதுக்காகவே படித்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. விளங்கிறோம் அப்படின்ட்டு தான் அந்த டாக்டர் பொண்ணு பார்க்குறா. உடனே இந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா, ஏமா பொண்ணு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி பிட்டெல்லாம் போடுறாங்க. இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வேளை அவள் பையனுக்கு கொடுத்து விடணும்னு நினைக்கிறா என்னன்றது தெரில.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க பையனை கூப்பிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்களா அம்மா. என்னால் சுத்தமாக முடியலம்மா, என்னால் நடக்கக்கூட முடியலன்ற மாதிரி சொல்லும்போது அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே முதுகுல தூக்கிக்கிறது. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னடா வயசான காலத்தில் இந்த அம்மாவை தூக்கிட்டு போவேன்னு பார்த்தா நீ ஜம்முன்னு முதுகுல ஏறி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் ஒரு மீட்டு, இது என்ன மீட்டுன்னு கூட தெரியல. ஸோ அதை தூக்கிட்டு வந்துட்டுருக்கு. நிறைய செஃப்பெல்லாம் அங்கே இருக்காங்க. என்னோட பேத்தி வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கா. ஸோ அதனால் அவளுக்கு நான் பயங்கரமாக சமைச்சு கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மீட்டெல்லாம் சரசரன்னு கட் பண்ணுது. அந்த போன்ஸ் எல்லாத்தையுமே கையிலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே தூள் தூளாக நறுக்கி போட்டுட்ருக்கு. இதெல்லாம் அவங்க எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. இங்கிட்ட நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அவள் போட்டிருந்த ட்ரெஸ், அப்புறம் அந்த ஒரு அவார்ட் மாதிரி வச்சுருந்துருப்பா இல்லையா, அது எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறா. அவங்க அப்பாவுக்கு இதை பார்க்கும்போது இன்னுமே எமோஷ்னலாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்டுமே வருது. ஸோ ஃபேமிலியாக எல்லாருமே ஒன்றா உட்காந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. பாட்டிமா பார்த்தீங்கன்னா சமைக்கிறத விடவே மாட்டாங்க போல். அந்த எலும்பெல்லாம் வாங்கி கையிலே பார்த்தீங்கன்னா நொறுக்கி போட்டுட்ருக்காங்க. அதே சமயம் ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமே அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. அப்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது. யார் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரில. இந்த டூகோ கம்பெனியில் தான் ட்ரக்ஸ் எல்லாமே தயாரிக்கிறதா எனக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இவங்க அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த ஈவெண்ட்டில் அந்த வில்லனை வந்து மீட் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல. ஸோ அப்போது இவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கானா அப்படின்னு. அப்படியே நம்ம வில்லனாக தான் காட்டுறாங்க. இவ்வளோ க்யூட்டான ஒரு ஆளை போய் வில்லனாக போட்டிருக்கானுங்களே, என்னத்த சொல்கிறது. இவன் பார்த்தீங்கன்னா அவனோட கம்பெனி பற்றி ரொம்ப அருமை பெருமையாக பேசிகிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நம்ம கம்பெனி பயங்கர பெருசாக போகுது. அதுக்கு நம்ம கம்பெனியில் நிறைய ஆட்கள் வந்து வேலைக்கு சேர்க்கணும். ஆனால் பெண்கள் கிடையாது. பெண்கள் எதுக்காகனா ஒன்லி டெலிவரிக்கு தான் அப்படின்ட்டு ஏதேதோ சொல்லிகிட்டு இருக்கான். அதே சமயம் இங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து போராட்டம் நடக்குதுன்ட்டு எல்லா போலீஸுமே போயிடுறாங்க. அந்த சீஃப் இருக்கார்ல, அதான் அந்த ட்ரக் எடுத்து சாப்பிட்ருந்துருப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் உட்காந்து பார்க்கும்போது அந்த சிஸ்டம் எல்லாமே அப்படியே ஒரு மாதிரியாக தெரியுது. இவர் நார்மலாகவே இல்லை. அப்போ பக்கத்தில் இருக்கிற வாட்டர் பாட்டில் எடுத்து குடிக்கிறவர் தான். குடிச்சிக்கிட்டே இருக்காரு. இவருக்கு என்னாச்சுன்றது தெரில. அதே சமயம் ஹைனாவை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டான ஏதோ ஒரு பிளேஸில் தான் உட்காந்துட்ருக்கா. அப்போ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். என்ன எதுக்கு என்ன வர சொன்னேன் அப்படி. என்ன தான் இந்த கொரியா ஃபுல்லாக தேடிட்டு இருக்கானுங்களே, ஸோ எனக்கு ஒரு ஃபேக்கான ஐடி ஒன்று ரெடி பண்ணி கொடு அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஏதாவது வேக்கன்சி ஏதாவது கம்பெனியில் இருக்கா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கா. அந்த டோகோ கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் ஒரு மாதிரி பார்க்குறான். அங்கே போய் சேர போகிறாளா என்னன்றது தெரில. இங்கிட்டு நம்ம வில்லனை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நடந்த அந்த விஷயங்களை தான் சொல்லிகிட்டு இருக்கான். இந்த உலகத்தில் பொண்ணுங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா, என்னால் நம்பவே முடியல. அன்னைக்கு நடந்தது உண்மைக்குமே என்ன, நான் பார்த்தது உண்மை தானா, அதை நான் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதான் ஹீரோயின் தான் அந்த ஃப்ளைட்டை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அந்த விஷயங்களை இவனும் பார்த்துருப்பான் போல். பட் கரெக்டாக தெரில போல். இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. ஹீரோட சீஃப் இருக்கார்ல, அவர் ஒரு மாதிரி வினோதமாக தான் நடந்துக்கிறாரு போல். ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், ஒரே நாளில் இவரோட ஃபேஸில் எப்படி அந்த ரிங்கிள்ஸ்லாம் வந்துச்சு, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு. இப்போ அவரை வச்சு என்ன பண்ண போகிறேன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது ஹீரோன்ட்டு. உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ வந்து என்னை ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு போக சொன்னில்ல, அங்கே இருந்தவர் தான் என்னோட அப்பா. நான் என் அம்மா அப்புறம் அப்பா ரெண்டு பேத்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு நான் உனக்கு வந்து ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீ வரியா அப்படின்னு. சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். ஆனால் சாரோட ஹார்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே படபடன்னு துடிச்சிட்டு இருக்கு. என்னாச்சு நமக்கு, ஏன் இந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரியே இருக்கு. இதுக்கப்புறம் இவனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. அவங்க என்ன சொன்னாங்கன்றது தெரில. அவன் வீட்டில் வெயிட் பண்ணும்போது யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. சரி அம்மா தான் வந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி பார்த்தா ஹீரோனோட அம்மா தான் வந்திருக்காங்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு உள்ளே வராங்க. ஹீரோனோட திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே தான் எடுத்து கொடுக்குறான். அவங்களும் அதை வாங்கிட்டு, நான் எப்படி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை ஏதாவது இருக்கும்ல அப்படின்னு. இல்லைன்ற மாதிரி ஒரு மாதிரி இழுக்கிறானா, ஏதோ ஒன்று இருக்குது சொல்லுங்க அப்படின்னு. அது நான் ட்ரக்ஸை பற்றி தான் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். பட் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கான், அவனை நான் கண்டுபிடிக்கணும். அவனை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்ற மாதிரி கேட்குறான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு. இதில் என்ன காசு இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது ஆமான்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் என்னோடய கடமையை தான் செஞ்சேன், அதுக்காக நான் காசெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு.
ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவனோட கையை பிடிச்சி கொஞ்சம் ஃபோர்ஸாக இழுக்கும்போது அப்படியே கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக வந்துடுறாங்க. அந்த நேரம் தான் ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்காங்க. நான் பெத்த மகனே எங்கடா இருக்க அப்படின்னு. இவங்க 2 பேர் நிற்கிற போஸை பார்த்தோன்னா அந்த அம்மா பயங்கர ஷாக் ஆயிடுது. அப்படியே அந்த சீட் பார்க்குது, அந்த திங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்குது. 2 பேரும் லிவிங்கில் இருந்திருப்பாங்க போல், இப்போ தான் இந்த அம்மா கிளம்புது போல் அப்படின்னு. ஏண்டா உன்னை நான் வந்து போலீஸ்க்கு படிக்க வச்சது இப்படி ஆன்ட்டியோட ஒன்றா சேர்ந்து இருக்குதானா அப்படின்ட்டு அவனை போட்டு அடி வெளுத்தெடுத்துட்டு இருக்கு. அப்போ ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறாங்க. ஏண்டி என் கையை வாடி பிடிக்கிற அப்படின்ட்டு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா துள்ளுது. முடியவே முடியலை. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சரிப்பா நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெல்லாம் தூக்கிட்டு அசால்ட்டாக போயிட்டுருக்காங்க. யாரா இவனோட பொம்பளையாடா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இதுக்கப்புறமா ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த அந்த கவரை செக் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளே வந்து செக்கு தான் இருக்குது. அதை எடுத்து பார்த்தா ஏன்டா என்னடா சைஃபர் லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது, இது எவ்வளோடா அப்படின்ட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க 2 பேரும். இதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ சொன்ன விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. நான் ட்ரக்ஸை பற்றி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டோகோ கம்பெனியில் தான் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு. அதை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதே சமயம் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு கைதி வந்து இறந்து போய் கிடக்கான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. உடனே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி மாஸ்க் தான் அவனோட கையில் இருந்தது அப்படின்னு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா சொல்கிறீங்க, என்ன நடக்குது அப்படின்னு. உடனே அந்த டோகோ கம்பெனியோட வெப்சைட்டில் போய் தான் செக் பண்ணி பார்த்துட்ருக்கான். அந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரீமியர் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குமா, நார்மலான பீப்புள்ஸ்லாம் வாங்க முடியாதான். அது மட்டும் இல்லாமல் அது காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒரு மாஸ்க் அப்படின்னா எவ்வளோ, ஒரு 5 ரூபா 10 ரூபா வருமா? ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கிலலாம் போட்டு வச்சுருக்கானுங்க. ஹீரோக்கு பயங்கர டவுட்டு. ஸோ இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் வந்து அண்டர் கவர் ஏஜென்ட்டாக ஒரு பிளேஸ்க்கு போய் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. பின்னாடி வந்து அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே தண்ணி தான் குடிச்சிட்ருக்காரு. அதே சமயம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் கட்லாம் பண்ணிட்டு மூஞ்சியில் சில பவுடர்ஸ்லாம் போட்டு அப்படியே பளபளன்னு ஆக்கி விட்டானுங்க. அந்த லேடி இருக்காங்களா பிஏ, அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காமிக்கிறாங்களே. எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் நார்மலாகவே இருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது இல்லை உங்கள் அம்மாவுக்காக நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் தான் ஆகணும் அப்படின்னு. சரின்ட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வர அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அடா என் கண்ணே பற்றும் போலையே, என் பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு சந்தோஷம் தர விஷயம்னா என்னம்மா அப்படின்னு. அம்மா எனக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தாம்மா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. உங்கள் பொண்ணை நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. ஹீரோ தான் கால் பண்ணியிருந்திருப்பான் போல். சரி அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறா. யாரும்மா நீ, என்னம்மா பேசுன அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, ஹீரோ தான் கால் பண்ணால் நாங்கள் 2 பேரும் சாப்பிட போகிறோம் அப்படின்னு. சாப்பிட போகிறீங்களா, டேட்டுக்கா? டேட்டெல்லாம் கிடையாதுமா, ஜஸ்ட்டு சாப்பிட தான் போகிறோம். பொய் சொல்லாத அப்படின்னு. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு. சரி போயிட்டு வான்ற மாதிரி அமுச்சு வைக்கிறாங்க. அப்படியே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்குள்ளே தான் வரா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பார்த்தோன்னு அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துட்ருக்கான். என்னடா அவள் இம்புட்டு அழகாக இருக்கா அப்படின்ட்டு. இதுக்கப்புறமா 2 பேரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து சொல்கிறான், நான் வந்து கொஞ்ச நாள் ஒரு அண்டர் கவர் ஏஜெண்ட்டாக போக போகிறேன், ஸோ நீ கொஞ்சம் பார்த்து சேஃபாக இரு அப்படின்னு. என்ன விஷயன்ற மாதிரி இவ கேட்கும்போது இந்த மாதிரி ட்ரக்ஸை பற்றி தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு. உடனே இவன் நான் வரேன்றா. இல்லை அது ரொம்ப டேஞ்சரான ஒரு பிளேஸு, ஸோ நீ வர வேணாம் அப்படின்னு. அதெல்லாம் நான் வருவேன் அப்படின்ட்டு அவள் ஒரு ஸ்பூனை வந்துட்டு ஒரு ஃபிங்கர் வச்சு அமுக்குறா. அது பார்த்தீங்கன்னா டொங்கின்னு அந்த சைடு வளையுது. இவன் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்கான். நானும் வரேன், உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த டோகோ கம்பெனியோட ஹப்பை தான் காட்டுறாங்க. ஸோ நிறைய பார்சல் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு போய்கிட்டே இருக்கு. ஹைனா இருக்கல்ல, அவள் பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறா. இருமா அவனோட பார்சல் எல்லாத்தையுமே நான் அடுத்தானே டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு. அந்த டைம் இந்த ஆளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி இன்டர்வியூக்கு 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு. வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான் வந்து உட்காந்துருக்காங்க. இந்த ஆள் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு இன்டர்னாக தான் எடுப்பானாமா. நீங்கள் வந்துட்டு நல்ல வெயிட்டெல்லாம் தூக்குற மாதிரி இருக்கும், பேக்கேஜிங்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாம் ஓகே தானே அப்படின்னு. கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஓகே சொல்லிடுறாங்க. இங்கிட்ட ஹீரோவோட அந்த டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஒரு பர்சன் வந்து ஜெயிலில் இறந்து போயிருந்திருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன்ல, அதுக்கு முன்னாடி ஒரு பர்சன் வந்து மீட் பண்ணி ஒரு மாஸ்க்கை வந்து வச்சுட்டு போயிருந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் அவர் இறந்து போயிட்டாராமா. ஸோ அவரை பற்றி சில விஷயங்களை வந்து ட்ரேஸ் பண்ணும்போது கண்டுபிடிக்க முடியல. இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்காரு. இப்போ தான் இவங்களுக்கு டவுட் வருதாமா, ஏன் அடிக்கடி நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. என்னன்னு தெரில, என்னால் என்னோடய தாகத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்ட்டு. இவங்க எல்லோரும் ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த பாட்டிமாவை தான் காட்டுறாங்க. அவங்க பையனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டா.
சரி நான் போயிட்டு நாமினை பார்த்துட்டு வரேன் அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டே வச்சு கொடுத்துருப்பாங்க போல. ரெஸ்டாரண்ட்டா இல்லை காஃபி ஷாப்பான்றது கரெக்டாக தெரியல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தவர் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருப்பார் போல். அவரை பார்த்தோன்னே இந்த அம்மா பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆயிடுது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ரொமான்டிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கு. உங்களுக்கு டீ வேணுமான்ற மாதிரி கேட்கும்போது இல்லை இது என்னோட பேரனோட ஷாப்பு தான், ஸோ அவனை மீட் பண்ணலான்னு தான் வந்தேன் அப்படின்னு. ஓ அப்படியே அப்படின்ட்டு 2 பேர் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே உருகி பேசிகிட்டு இருக்கு. எங்கிட்ட நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ அந்த மேனேஜர் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இந்த பொருளை எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் வண்டியில் வச்சுருங்க. அப்புறம் உன்னை நினச்சாதான் ரொம்ப பாவமாக இருக்குது, ஏன்னா நீ தான் எல்லா விஷயங்களுமே பண்ணும் போல். ஒரு பொண்ணுனால என்ன பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் செம்ம காண்டாயிடுறா. ஐயோ நில்ல, என்ன நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு. என்னம்மா என்னவே மரியாதை இல்லாமல் பேசுகிறா? ஆமாம் நீ மட்டும் இப்போ என்ன டவுனாக தானே பேசுன அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் இருக்கும் அந்த ட்ரே எல்லாத்துலேயுமே அசால்ட்டை பார்த்தீங்கன்னா தூக்கி உள்ளே போட்டுட்ருக்கா. அவர் அப்படியே ஷாக் ஆகிறாரு. இப்போ நான் என்னதை பார்த்தேன், இவ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு. இதை பார்த்தீங்கன்னா அந்த ஹைனா ஓரக்கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்கா, என்னவ இங்கே வந்து வேலை செய்கிறா அப்படின்னு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சொல்கிறான், தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையுமே தலையிடாத அப்படின்னு. நான் பாட்டில் தானே சும்மா இருந்தேன், அவன் தானே இந்த மாதிரி பேசினான் அப்படின்னு. அப்போது இவளோட கண்ணில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் தட்டுப்படுது. ஸ்டார்டிங்கில் ஒரு லேடி வந்து நம்ம ஹீரோனை ஏமாற்றிருப்பாங்கல்ல, அந்த லேடி வந்துட்டு பார்த்துட்டா போல். ஸோ உடனே அந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கா. அந்த பையன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா, இங்கே பாரு சரியான ஃப்ராடு, இவ்வளோ நம்பிலாம் நீ வராது அப்படி இப்படின்னு. அந்த லேடி பார்த்தீங்கன்னா நீ போன அவட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ என்ன பிரச்சனை, எதுக்கு நீ கத்திட்டு இருக்க அப்படின்னு. என்கிட்ட வந்து காசெல்லாம் நீ பிடுங்க, நீ இல்லை நீ ஒரு ஏமாத்துக்காரி தானே, காசு கொடுன்ற மாதிரி சொல்லும்போது, எங்கே பாரு நான் வந்துட்டு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன், இப்போ அந்த கம்பெனிலேருந்து நான் வேலையை விட்டு நின்றுட்டேன், நீ என்கிட்ட கத்தாத, அந்த கம்பெனியில் போய் கற்று அப்படின்ட்டு இந்த மாசால்ட்டாக சொல்லும்போது செம்ம கடுப்பாயிடுறா. எங்கள் பாரு என் காசை கொடு அப்படின்னு, இல்லைனா என்னடி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி திமுறா சொல்லும்போது அந்த அம்மாவோட ஹேண்ட்பேக்கை வாங்கி இவ பார்த்தீங்கன்னா வானத்தை நோக்கி வீசுறா. அது பார்த்தீங்கன்னா அப்படியே வானத்தெல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பேக் பார்த்தீங்கன்னா மங்கோலியாவில் இருக்கிற ஒரு பாட்டிக்கே டெலிவரி ஆயிடுது. ஹீரோலாம் ஷாக் ஆகி தான் பார்த்துட்ருக்கான் அப்படியே வானத்தையே. இவ பார்த்தீங்கன்னா கேட்குறா, ஆமாம் அங்கே என்ன தெரியுது, வா நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு. நைட்டு போல் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அந்த டோகோ கம்பெனிக்குள்ளே தான் போயிட்டுருக்காங்க. அதே சமயம் ஹீரோனோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா அந்த டோகோ கம்பெனியை நோக்கி தான் வர மாதிரி தெரியுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.